திமுகவுடைய வாக்கு பூரா எங்க போயிருக்கு? இப்போ தாவேக்கா போயிருக்கு. அப்போ திராவிட இயக்கம் அழிந்து போய்விட்டது, அழிக்கப்படும். குட்டி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. திமுக குட்டி கொடுத்துருக்கா, அண்ணா திமுக குட்டி கொடுத்துருக்காங்க. இவனு லஞ்சம், அவனும் லஞ்சம், இவன் எல்லாம் ஊழல். அப்போ இதெல்லாம் மீறி ஒரு மாற்றம் வேணுமையா அப்படின்னு தான் விஜய் ஓட்டு போடுறோம். திராவிட இயக்கத்துடைய லஞ்சம், லாவணியம், ஊழல், மணல் திருட்டு, கனிம வள திருட்டு, இப்படி பல விஷயங்கள் நேரடியாகவே பாதிக்கப்பட்ட மக்கள் பெரும் கோபத்தை திராவிட இயக்கத்தை அழித்து விடணும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. 75 ஆண்டு காலமா ஒரு இயக்கம் திருடுது, ஒரு இயக்கம் 50 வருஷமா திருடுது. இது மக்களை வெகுவாக பாதிக்கும். இதனுடைய கோபம்தான் வேட்பாளரை யாரும் தெரியல, பணமே கொடுக்கல, ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு விஜய்க்கு வாக்களித்திருக்காங்கன்னா விஜய் அரசியல்வாதி அல்ல, சினிமா நடிகர். சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர். ஸ்டாலின் 75 ஆண்டு காலம் அவங்க அப்பா காலத்திலிருந்து அரசியல்வாதி. எடப்பாடியுடைய கட்சி எம்ஜிஆர் கட்சி, எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி, பல முறை ஆண்ட கட்சி, ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த கட்சி. 2 கட்சியுமே டெபாசிட் போதுன்னா மக்களுக்கான தலைவன் யாருமே இல்லையே. விஜயகாந்த் வந்தார், ஜெயலலிதா பெட்டியை வாங்கிட்டு காணாம போயிட்டார். திரும்ப வந்தார், திமுகவிலையும் செட்டில் ஆகிட்டார். ரவிக்குமார் மொத்தமாக அங்கே விற்று விட்டார், அவர் இதில் காணாம போயிட்டார். பிரேமலதா வந்தது, அது பேமெண்ட்டில் அதாக போச்சு. இப்போ யார் எங்கே போய் ஆட்கள் பிடிக்கணும்? இல்லைம்மா, வேறு கூட்டணி ஆந்திராவில் 4, கர்நாடகாவில் 3, ஒரிசாவில் 4, மார்க் வாங்கினதுனால கொண்டு வர முடியும். இந்த கூட்டணி தான் ஒரு வகை நம்பளையே. கேட்க நாதி இல்லாமல் ஈ மூச்சிட்டு இருந்த பலாப்பழத்தை விட கேவலமாக இருந்த பிரேமலதா 10 சீட்டு கொடுத்தான்னா அப்போ என்னையா அங்கே ஓட்டே இல்லை, அப்புறம் கூட்டணி சேர்த்துற? வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த 2026 தேர்தல் மக்களுக்கு மத்தியில் ஒரு அதிகபட்சமான எதிர்பார்ப்போடு இருந்த ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் முன்னிலையில் இருக்காரு. அதையும் தாண்டி முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தொகுதி கொளத்தூர் தொகுதியிலேயே தோத்துருக்காரு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? திராவிட இயக்கம் அழிய ஆரம்பித்து விட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்தே போய்விட்டது. இது இந்த மக்களுடைய மிக பெரும் கோபம். திராவிட இயக்கத்துடைய லஞ்சம், லாவணியம், ஊழல், மணல் திருட்டு, கனிம வள திருட்டு, இப்படி பல விஷயங்கள் நேரடியாகவே பாதிக்கப்பட்ட மக்கள் பெரும் கோபத்தை திராவிட இயக்கத்தை அழித்து விடணும். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். இந்த திராவிட இயக்கங்கள் 2 இயக்கங்கள் தான் ஊழல், ஊழல், ஊழல். இந்த ஊழல் அமைப்புகளை நீங்கள் ஒட்டுமொத்தமாக தகர்த்தெறிய வேண்டுமென்றால் திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும், திராவிட இயக்கங்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும். 75 ஆண்டு காலமாக ஒரு இயக்கம் திருடுது, ஒரு இயக்கம் 50 வருஷமாக திருடுது. இது மக்களை வெகுவாக பாதிக்குது. இதனுடைய கோபம்தான் வேட்பாளரை யாரும் தெரியல, பணமே கொடுக்கல, வாக்களிக்க முகவர் இல்லை. இதையெல்லாம் மீறி ஏறக்குறைய ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு விஜய்க்கு வாக்களித்திருக்காருன்னா விஜய் அரசியல்வாதி அல்ல, சினிமா நடிகர். சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர். ஸ்டாலின் 75 ஆண்டு காலம் அவங்க அப்பா காலத்திலிருந்து அரசியல்வாதி. எடப்பாடியுடைய கட்சி எம்ஜிஆர் கட்சி, எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி, பல முறை ஆண்ட கட்சி, ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த கட்சி. 2 கட்சியுமே டெபாசிட் போதுன்னா மக்கள் திராவிட இயக்கத்தின் மீது எப்படி இருக்கான்? அளவு கடந்த கோபமா இருக்கான். திமுகவுடைய வாக்கு பூரா எங்க போயிருக்கு? இப்போ தாவேக்கா போயிருக்கு. அப்போ திராவிட இயக்கம் அழிந்து போய்விட்டது, அழிக்கப்படும். ஸ்டாலினை தோக்குறார். அதுதான் அந்த ஏரியாவில் போகிற 2 லட்சம் பேருக்கு ஆளுக்கு ஒரு கிரைண்டர், 8000 ரூபாய் கூப்பேன் குட்டி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க திமுக குட்டி கொடுத்துருக்கா, அண்ணா திமுக குட்டி கொடுத்துருக்கான். இவனு லஞ்சம், அவனும் லஞ்சம், இவன் எல்லாம் ஊழல். அப்போ இதெல்லாம் மீறி இந்த மக்கள் பெரும் கோபம். திராவிட இயக்க வரலாறுகளை, இறுதி வரலாறு 67 காங்கிரஸ் அழிஞ்சு போச்சு, அது பின்னாடி ஆளே இல்லை. அந்த காங்கிரஸை தூக்கி பிடித்த கருணாநிதியும் காங்கிரஸோடு சேர்த்து மக்கள் அழிச்சு போட்டான். காங்கிரஸும் தூக்கி பிடித்த கருணாநிதி இனிமேல் மக்கள்கிட்ட எடுபடாது. இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். ஐயா, இப்போ இந்த ஒரு வெற்றி அப்படிங்கிறது தாவேக்காக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருந்த ஒரு வெற்றி. அதுவும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தியிருக்கு இல்லையா? இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு எலெக்ஷன் இந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கா? எம்ஜிஆர் ஜெயிச்சார்ல. திமுகவுக்குள்ளேயே இருந்தவன் கருணாநிதியை பிடிக்காம எம்ஜிஆர் கோட்டு போட்டானே.
எம்ஜிஆர் இப்போ எப்படி இன்னைக்கு சினிமா கம்பெனி கணக்கு புள்ள வெங்கட்ராமன்லாம் ஜெயிச்சார். அன்னைக்கு எம்ஜிஆர்கிட்ட கணக்கு புள்ள ஆரம்பிக்கிறப்ப சாதாரண நபர்களெல்லாம் அதிமுகவில் அமைச்சர் ஆனாங்க, எம்எல்ஏ ஆனாங்க, எம்பி ஆனாங்க. அதே போல தான் இப்போ இந்த மராக்கள் நடக்குது. காரணம், திமுகவை பிடிக்காத அத்தனை பேர் அண்ணா எம்ஜிஆர் ஓட்டு போட்டான். எம்ஜிஆர் அரசியலே தெரியாது, எம்ஜிஆருக்கு சூதுவாது தெரியாது. அப்போது எம்ஜிஆருக்கு மக்கள் எப்படி நம்ம சினிமாவில் நல்லவனா நடிக்கிறாயா, அதை அவர் நிரூபிச்சுட்டே போயிட்டார். விஜய் நல்லவனா நடிக்கிறார், இனி அவர் நிரூபிக்கணும். நிரூபிக்கலைன்னா நீங்கள் ஜெயலலிதா எப்படி குற்றவாளியாகவே செத்து போச்சு. அந்தம்மா குற்றவாளி, சாகும்போது ஜெயலலிதா குற்றவாளி. கருணாநிதி குற்றம் சாட்டப்பட்டு சர்க்காரியா கமிஷன் ஊழலாம் கருணாநிதி தான் தெரியும், பூச்சி பெயர ஊழல் கருணாநிதி தான் தெரியும், 2G ஊழலாம் கருணாநிதி தான் தெரியும். இப்படி விஜய்க்கும் என்ன பட்டம் வரப்போகுதுன்னு தெரியல. பிடபிள்யூ குற்றவாளியா, ஹைவேஸ் குற்றவாளியா, டாஸ்மார்க் குற்றவாளியா. ஜெயலலிதா ₹1 சம்பளம் வாங்கிட்டு 62 கோடி ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து சிறையிலிருந்து அந்த அம்மா வெளியே வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி செத்து போச்சு. கருணாநிதி குடும்பம் பூரா ஜெயிலில் இருந்தது. கனிமொழி ஜெயிலில் இருந்தா, ராஜா ஜெயிலில் இருந்தார், குலக்கேஸில் அழகிரி ஜெயிலில் இருந்தார், இப்படி பல எமர்ஜென்சியில் ஸ்டாலின் ஜெயிலில் இருந்தார். இப்படி இதே இந்த வரலாறெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போது விஜய் வந்திருக்கார். விஜய் வீட்டுக்கு முன்னாடி பண்ணி காலையில் யார் போயிடுவா, 500 கோடி ரூபாயோட பிடபிள்யூ கான்ட்ராக்ட் போயிடுவான். ரோடே போடாமல் காசு எடுத்துகிட்டு போயிடுவான். ஹைவேஸ் கான்ட்ராக்டர், பிடபிள்யூ கான்ட்ராக்டர் கட்டடமே கட்டாமல் காசு எடுத்துகிட்டு போயிடுவான். வருஷத்துக்கு 50,000 கோடி ரூபாய் சாராய வியாபாரம். ஊழல் தொடரும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அப்போ இல்லை, ஊழலே தொடராது. காந்தி, புத்தர், இயேசு அவ்வளோ பேருடைய அப்படியே மறு அச்சு யார் விஜய். அவ்வளோ ஊழல் தொடரும்னு நினைக்கிறீங்களா? ஊழல் தாமா விஜய காரை 1.5 கோடி ரூபாய்க்கு வரி ஏய்த்து கோர்ட்டு என்ன பண்ணுச்சு, தண்டனை கொடுத்தது, ஃபைன் போட்டாங்க விஜய்க்கு. ஊழல் தொடரும்னு நினைக்கிறீங்க, நம்பிக்கையோடு கேட்குறீங்க. ஊழலில் தானே விஜயை வர்றாரு. விஜய் பின்னாடி இருக்கிற செங்கோட்டன் யார்? இயேசுடைய 12வது சீடரா? கோடம்பாக்கத்தில் எந்த வீட்டில் எத்தனை வீட்டில் நுழைஞ்சு வந்தாருன்னு தெரியல. முருங்கை சூப்பை குடிச்சிட்டு வாழ்க்கை ஓடிட்டுருக்கார். மனைவி போய் புகார் கொடுத்து ஜெயலலிதாட்ட, இவர் வீட்டுக்கே வரதில்லைங்க, பல வீட்டுக்கு போயிடுறாருங்கன்னு. அப்புறம் தான் நம்ம அமைச்சரும் தூக்கி போடுது. அவர் தான் இப்போ யாருக்கு ஆலோசகர்? விஜய்க்கு. அந்த பக்கம் கள்ளலாற்றி ஆதவ அர்ஜுனா, அடிப்பது கள்ளலாற்றி, துடிப்பது நோட்டு. அவர் இப்போ ஒரு ஆலோசகர். புஷி பழைய சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிகிட்டு இருந்தார் பாண்டிச்சேரி புஷி தொகுதியில். அப்புறம் விரவு கடை வச்சுருந்தார். இட்டாண்டு போயிட்டு இட்டாண்டு விடுறதா அவர் வேலை. அவர் ஒரு அமைச்சர். 500 கோடி ரூபாய் மொத்தம் பார்த்து அங்கேயே மொத்தம் படுத்துடுவார். இப்போ 500 கோடி ரூபாயோட 500 பேர் நிற்பாங்க வரிசையில். எங்கே? பனையூரில் 500 கோடி பெட்டியோடு 500 பேர் நிற்பான். அத்தனை தொழில், இல்லீகல் தொழில். குவாரி ஓட்டுறது, செம்மண் சவுடு மண் அள்ளுறது, ஆற்றுல மண்ணளி விற்கிறது, 1000 லாரி ஒரே நாளில் போயிட்டுருக்கு. இன்னும் போயிட்டுருக்கு. இதெல்லாம் எவ்வளோ எடுத்து நிற்பான்? சேகர் ரெட்டி சொன்னால் விஜய் வீட்டுக்கு 500 கோடியே போய் நிற்பான். பல எஸ்டிடி பூத்து வச்சிருந்த சேகர் ரெட்டி. மணல் மாஃபியாக்கள் ஒரு நாளைக்கு 100 கோடி ரூபா திருடுறான். அத்தனை பேர் எங்கே போய் நிற்பான்? விஜய் வீட்டில் நிற்பான். ஏங்க 500 கோடி இருக்குங்க, 1000 கோடி இருக்குங்க. அப்போ இதெல்லாம் எந்த மீடியாவை சேர்ந்த தரகர்கள், புரோக்கர்கள், இந்த சீப்பு செந்தில் போன்ற எந்த முட்டாளும், குஷ்டரோகி சிவந்தி ஆயிட்டாங்க கும்பல இதெல்லாம் போட மாட்டான். கேரளா நம்பியுதிரி தினமலர் பாப்பாம் தினமலம் போட மாட்டான். எவ்வளோ ஊழல் நடந்துட்டுருக்கு. ஏதாவது போடுறானா? இல்லை. அவங்கள்ட்ட காசு வாங்கிக்குவான். தினமலர் எல்லா பிடபிள்யூ கான்ட்ராக்டு, ஹைவேஸ் கான்ட்ராக்டு அவன் திருடுறதை இவன் திருடிக்கிறான். அதுக்கு ஒரு பத்திரிக்கை. மக்கள் ஒரு மாற்றம் வேணுமையா அப்படின்னு தான் விஜய் ஓட்டு போட்டிருக்கான். திமுக அதிமுக திருடுற அதே ஊழலை விஜய் திருடுவாரா திருட மாட்டாரான்னா எப்போ தெரியும்? ஒரு மாதம் தெரிஞ்சிடும். ஒரு மாதத்தில் தெரிந்துடும். ஜெயலலிதா குற்றவாளியாகவே செத்து போனார். ஏன் வச்சுக்கங்க. கருணாநிதி சர்க்காரியா கமிஷன் பூச்சி மருந்து ஊழல், 2G ஊழலோட அந்த அந்த அவப்பெயரோட கருணாநிதி செத்து போனார்.
ஐயா இப்போ வந்து ஒரு புதுசா அதாச்சும் அதிமுக, திமுக அப்படின்னு அரசியல்ல வந்து ஒரு மிகப்பெரிய கட்சியா இருந்துட்டு இருக்காங்க. நான் பொறந்ததுலேருந்தே பார்த்த ஒரு பெரிய கட்சியா இருந்துட்டு இருந்திருக்கு. இப்ப இதுல புதுசா வந்து தாவேகா ஒரு மிகப்பெரிய வெற்றிய குடுத்தத தொடர்ந்து, புது கட்சிகள் அடுத்தடுத்து உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? புது கட்சி இனிமேல் பொறக்கணும். குழந்தையே இன்னும் பொறக்கலையே, அப்போ எப்படி உள்ளே வரும்? புது கட்சி அதுக்கான தகுதியான தலைவனே இல்லையே. யார் இருக்கா? மக்களுக்கான தலைவன் யாருமே இல்லையே. விஜயகாந்த் வந்தார், ஜெயலலிதா பெட்டியை வாங்கிட்டு காணாம போயிட்டார். திரும்ப வந்தார், திமுகவிலேயே செட்டில் ஆகிட்டார். ரவிக்குமார் மொத்தமாக அங்கே விற்று விட்டார், அவர் இதில் காணாம போயிட்டார். பிரேமலதா வந்தது, அது பேமெண்ட்டில் அதாவாக போச்சு. வேறு யார் எங்கே போய் ஆட்கள் பிடிக்கிறது? எங்கே பிடிக்கிறது? மக்கள் நம்பலையே, யாரையுமே நம்பலையே. ஏன் நம்பலை? ஊழல்வாதின்னு முடிவு பண்ணிட்டான். சீமா இப்போ காணோம், சீமா காணோம், வைகோ காணோம், திருமா காணோம், பாதி பேரை காணாம. வேல்முருகன் ஒருத்தர் மட்டும் வெளியில் வந்துட்டார். இனிமேல் எதிர்கால அரசியல் வேல்முருகன் தான். வேல்முருகன் அரசியல் பண்ணால் 5 ஆண்டு கால அவருக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அவர் பண்ணலைன்னா வரலாறு தன்னை நிறுத்தி கொள்ளாது. ஐயா இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு இத்தனை கூட்டணிகள் இருக்கு. இத்தனை கூட்டணிகள் அமைச்சுமே திமுக வின் பண்ணல அப்படின்னா, அவங்க கூட்டணிக்கு செலக்ட் பண்ண கட்சிகள்லாம் அப்போ கரெக்டா இல்லையா? அப்போ அவங்க அரசியல்ல வேற எங்க குறைகள் இருக்கு? மக்கள்கிட்டயே நிறைய குறைகள் இருக்கு அதை தாண்டி. இல்லைம்மா, வேறு கூட்டணி ஆந்திராவில் 4, கர்நாடகாவில் 3, ஒரிசாவில் 4, மார்க் வாங்கினதுனால கொண்டு வர முடியும்? இந்த கூட்டணி தான் ஒருவே நம்பளையே. கேட்க நாதி இல்லாமல் மூச்சிட்டு இருந்த பலாப்பழத்தை விட கேவலமாக இருந்த பிரேமலதா 10 சீட்டு கொடுத்தான்னா, அப்போ என்னையா அங்கே ஓட்டே இல்லை, அப்புறம் ஏன் கூட்டணி சேர்த்துற? 1/2% தான் உன் ஓட்டு. 1/2%க்கு 10 எம்எல்ஏ, ஒரு எம்பி, 300 கோடி பணம் கொடுத்தீங்கன்னா ஓ லட்சணம் ஓ குளத்தூர்ல நீ ஜெயிக்கலையே. இதுதான். அப்போ மக்கள் திமுகவை தூக்கி வீசிட்டான். மக்கள் திமுகவை தூக்கி வீசிட்டான். திமுக அழிந்து போய் விட்டது. அதனுடைய வேரில் என்னத்தை ஊற்றிட்டான்? மக்கள் அமிலத்தை ஊற்றிட்டான், ஆசிட்டை ஊற்றிட்டான். செடி செத்து போச்சு, மரம் செத்து போச்சு. இனிமேல் நுண்ணுயிர் கூட இருக்காது. ஒரு உயிர், விதை உயிர் செடியாவதற்கு என்ன வேணும்? நுண்ணுயிர்கள் வேணும். அந்த நுண்ணுயிர் அமிலத்தை ஊற்றிட்டீங்கன்னா அந்த நுண்ணுயிர் கூட செத்து போகும். அதுதான் திமுக. திமுக போன முறை 3% ஆட்சிக்கு வந்தது எடப்பாடி பாஜகவோடு சேர்ந்த காரணத்தினால. எடப்பாடி பாஜக சேரல 21னா மீண்டும் எடப்பாடி தான் சிஎம். இந்த மிராக்கெல்லாம் நடந்திருக்காது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் விஜய்க்கு இவ்வளவு மவுசு வந்தது. விஜய்க்கு இவ்வளவு எங்க திரும்பினாலும் கஞ்சா, சாராயம், போலீஸ் ஸ்டேஷன் பூரா சாராயம். மாப்பிள்ளை எங்க இடம் கிடைக்கல அங்கே பட்டா போட்டுருவார். G2. இப்போ அத்தனை பேர் லஞ்சம் கொடுக்கறதுக்கு விஜய் நோக்கி போவான். யாருக்கு? 5 லட்சம் கோடியை திருடிய அத்தனை கொள்ளைக்காரன் எங்க போவான்? புட்டி தூக்கிட்டு இப்போ விஜய் கிட்ட போவான். விஜய்கிட்ட போவான். விஜய் வாங்கினார்னா அவர் ஒரு திமுக, வாங்கலினா அவர் ஒரு விஜய். வாங்குறாரா வாங்கலையா 15 நாள் தெரிஞ்சு. கண்டிப்பா சார். இப்போ இந்த அரசியல்ல வந்து ஒருத்தர் ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறத தாண்டி இப்போ ஒரு மாற்று அரசியலா விஜய் அவர்கள் வந்திருக்காரு. அவர் வந்து மக்களுக்கு நல்ல ஆட்சி தரணும் அப்படிங்கிற வகையிலையும் நீங்க இவ்வளவு நேரம் வந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்க கூட பகிர்ந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். Meriba Paneer Soda. I trust Meriba.